என் வாழ்க்கை எப்படி இருக்கு? என் வாழ்க்கையில ஒரு தெளிவுள்ள மனுஷனா இருக்கிறானா? என்னுடைய டிசிஷன் தெளிவா இருக்கா? யார் எவ்வளவு என்ன குழப்பினாலும் நான் தெளிவா முடிவெடுக்கிறேனா? என் பேச்சுல ஒரு தெளிவு இருக்கா? என் சிந்தையில, என் நினைவுல, என் ஆவிக்குரிய வாழ்க்கையில, என்னுடைய பேச்சில, என் நடக்கையில, என்னுடைய கிரியைகளில நான் தெளிவுள்ளவனா இருக்கிறேனா? யோசிச்சு பாருங்க. தாவீது போகிற இடமெல்லாம் புத்திமானாய் நடந்து கொண்டான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. நாம எப்படி இருக்கோம் ஐயா? நாம எப்படி இருக்கோம்? மூடனை போல இருக்கிறோமா? சோம்பேறியா இருக்கிறோமா? இல்ல ஜாக்கிரதை உள்ள பிள்ளைகளா இருக்கிறோமா? யோசிச்சு பாருங்க. நீங்க கர்த்தர் நம்மோடு கூட இடைபடுகிறா, நம்மோடு கூட இடைபடுகிறா. ஒரு சொப்பனத்தை கூட நம்மளால ஃபில்டர் பண்ணி பார்க்க தெரியல. காரணம் என்ன? நமக்கு தெரியவில்லை. நம்ம ரொம்ப பிஸி பாத்துங்க. அப்படியே ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்படியே 300 கிலோமீட்டர் ஸ்பீட்ல போயிட்டு இருக்கோம். என்ன ஒரு அபிஷேகம், என்ன ஒரு ஜெபம். 24/7 நம்மகிட்ட பைபிள் 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 தான். நம்மகிட்ட ஜெபம் 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 தான். நம்மகிட்ட அபிஷேகம் 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 தான். என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம்? யோசிச்சு பாருங்க. யோசிச்சு பாருங்க. என் வாழ்க்கை எப்படி இருக்கு? ஒரு சொப்பனத்தை கர்த்தர் கொடுக்கிற சொப்பனம் எது கூட பகுத்து ஆராய தெரியல. அந்த சொப்பனத்துக்கு என்ன ஆண்டவர் பதில் கொடுக்கிறார் கூட தெரியல. ஒரு 17 வயசு வாலிபன் யோசேப்புக்கு கர்த்தர் சொப்பனத்தை கொடுத்தார். அவன் சொப்பனத்தோட அர்த்தம் அவனுக்கு தெரியும். மத்தவங்க பார்க்கிற சொப்பனத்துக்கு கூட அர்த்தம் கொடுத்தான். ராஜா பார்த்த சொப்பனத்துக்கு கூட அர்த்தம் கொடுத்தான். நம்ம பார்க்கிற சொப்பனத்துக்கே இன்னைக்கு நமக்கு அர்த்தம் தெரிய மாட்டேங்குதுன்னா நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த நிலையில இருக்கிறோம்? ஒரு தரிசனத்தை பார்த்தா நம்மளால புரிந்து கொள்ள முடியல. எட்டா கனியா இருக்கு அப்படின்னா நம்ம தெளிவு இல்லை. நமக்கும் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு ரொம்ப தூரம் இருக்கு. நம்ம எங்கேயோ போயிட்டு இருக்கோம். பின்மாற்றத்துல ஏசப்பா விட்டு ரொம்ப தூரம் போயிட்டு இருக்கோம். யோசிச்சு பாருங்கய்யா. என் நேரமும் போனை வச்சுக்கிட்டே இருந்தா, என் நேரமும் ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருந்தா, என் நேரமும் சாட்சி பார்த்துக்கிட்டே இருந்தா, என் நேரமும் நண்பர் 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 கூட சாட்டிங் அது இதுன்னு சொல்லி பண்ணிட்டே இருந்தா எப்படியா ஆவிக்குரிய வாழ்க்கையில நீ வளருவ? எப்படி வளருவ? எப்படி உனக்கு இயேசுவோட பேசுகிற அனுபவம் கிடைக்கும்? எப்படி ஒரு தூதனுடைய விசிட் உனக்கு கிடைக்கும்? எப்படி ஒரு அபிஷேகம் உனக்கு கிடைக்கும்? யோசிச்சு பாருங்கய்யா. நெருங்க நெருங்க தானே நீங்களும் அவரை போல மாற முடியும். மோசே எப்போது அவர் எப்போ கூப்பிடுவாரு காத்துக்கிட்டு இருந்தான். அதனாலதான் அவனுடைய முகத்துல மகிமையின் பிரகாசம் எப்போதும் இருந்தது. நெருங்கி ஜீவித்தான். வேத வசனம் சொல்லுது, மோசே தேவனுடைய சாயலை பார்த்தான் என்று ஏசப்பாவே சொல்றார். யோசிச்சு பாருங்கய்யா. நம்ம நெருங்கி ஜீவிக்கிறோமா இல்ல தூரமா ஜீவித்து கொண்டு இருக்கோமா? யோசிச்சு பாருங்க. நீங்க என் வாழ்க்கையில பிசாசு போராட்டம் வருது வருது வருதுன்னு சொல்றேன்னா ஏன்னா நம்ம கிட்ட தெளிவு இல்லை, புத்தி தெளிவு இல்லை. அதனால பிசாசு கூட வந்து கொஞ்சம் வேலையை காட்டிட்டு தான் போறான். சில நேரங்களில் வஸ்திரத்தையே இழந்துடுறோம், ரட்சிப்பையே இழந்துடுறோம் பாருங்க. காரணம் என்ன? தெளிவான முடிவு நமக்கு எடுக்க தெரியல. ஆவிக்குரிய வாழ்க்கையில தெளிவு இல்லாதவர் ரட்சிப்பின் வஸ்திரத்தை இழந்து போவான். ஆவிக்குரிய வஸ்திரங்கள் ஏராளம் உண்டு. அதிகாரம் உள்ள வஸ்திரங்கள் உண்டு, பிரகாசம் உள்ள வஸ்திரங்கள் உண்டு.